நெட்ஜென் நேர்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலுக்கு ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்குமே கோடான கோடி நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நல்ல ஆதரவு கொடுங்க, சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப இந்த பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியினுடைய கர்மயோக கணக்குகளை, ஒவ்வொரு மனிதனுடைய ஒவ்வொரு பிறவியின் கர்ம கணக்குகளை பிரம்மனால் கணிக்கப்பட்டு கணக்குகள் எழுதப்பட்டு அவர் ஏட்டில் எழுதப்படுகிறது. ஆக இப்படி ஒவ்வொரு பிறவியிலும் எழுதப்பட்ட கர்மாவின் கணக்குகள் இந்த பிறவியில் வாங்கி வந்த கர்மாவின் பலன்களையும் பரிகாரங்களையும் பிரம்மனால் எழுதப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து. ஆக இப்பிறவியின் முழு யோகங்களை பிரம்மனால் எழுதப்பட்டது. அதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். ஒரு ஜோதிடத்தின் பலன், ஒரு ஜோதிடராகிய நான் சொல்லக்கூடிய பலன் சரியாக நடக்கவில்லை என்றால், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் சொல்லக்கூடிய ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். இங்கே பிரம்மாவின் கணக்குப்படி உங்கள் கர்மாவின் யோக பலன்களை, மறைந்த யோக பலன்கள், மறைந்த கர்மாவை கணக்கீடு செய்து உங்களுக்கு பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆக பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக பிரம்மன் படைக்கப்பட்ட உங்கள் தலையெழுத்தை சரியாக கணித்தால் சரியாக நடக்கும். இப்ப இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதம் பஞ்சம கிரகங்கள், 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறந்த யோகமா பாதகமா என்ன செய்ய போகின்றது என்பதை, இந்த 5 கிரகங்கள் கும்பத்தில் இருக்கக்கூடிய யோகத்தை இந்த மார்ச் மாத பலன்களாக பார்க்க போகின்றோம். சரிங்களா? ஆக இது ஒரு பொதுவான பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்க்கணும்னா அதுதான் உங்களுடைய கர்மா, அதுதான் பிரம்மன் எழுதிய கர்மா. அதை பார்க்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிங்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இப்போ எல்லா ராசிக்குமே அந்த பஞ்சம கிரகங்களுடைய யோக சக்தி மார்ச் மாத பலன்களாக 5 கிரகங்கள் சேர்க்கை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்ச் மாத பலன்களை பார்ப்போம். கடகம், காலபுருஷ தத்துவத்திற்கு 4ஆம் இடம். இந்த கடகத்திற்கு இந்த பஞ்சம கிரகங்கள் 5 கிரகங்களுடைய ஒன்று சேர்க்கை, ஒன்றாக இணைந்த 5 கிரகங்களுடைய யோக பலன்கள், 5 கிரக சேர்க்கை என்பது எந்த இடத்துல இருக்குன்னா, அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம். 8ஆம் இடம்னா அப்படியே ஒரு பயந்துராதீங்க. 8ஆம் இடம் என்பது சாதாரண இடம் கிடையாது. 10ஆம் இடத்திற்கு தொழில் ஜீவனஸ்தானத்திற்கு லாபஸ்தானம். 10ஆம் இடத்திற்கு லாபஸ்தானம் தான் 11ஆம் இடம். 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம். அப்ப இவங்க ஒரு அரசியல், ஒரு அரசாங்கம், ஒரு செய்கின்ற தொழில், பெரிய பிசினஸ், வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அதற்கு மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் தான் 11ஆம் இடம். அப்ப அந்த 11ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடங்க, 10ஆம் இடத்துக்கு 11ஆம் இடம், அந்த இடத்துல இத்தனை கிரகங்கள் சேர்க்கை இருந்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு யோகம் கடகராசிக்கு, மிகப்பெரிய வெற்றி. ஆனா என்ன, 2ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். அதுல மட்டும் கவனத்தை எடுத்தாச்சுன்னா மிகப்பெரிய வெற்றி. சரி, இப்ப சூரியன் வாக்குஸ்தானாதிபதி, பேச்சாற்றல், அரசாங்க, அரசியல், இதன் மூலம் ஒரு பதவி தரக்கூடியவர். அவர் சூரியன் அங்கே இருக்கார் 8ஆம் இடத்துல. கம்யூனிகேஷன் இருந்தாலும் சரி, ஐடி துறையில் இருந்தாலும் சரி, அரசியல் இருந்தாலும் சரி, அரசாங்கத்தில் இருந்தாலும் சரி,
ஒரு கடகராசிக்கு மிகப்பெரிய யோகம், மிகப்பெரிய பதவி யோகம், மிகப்பெரிய வருமானம் தரக்கூடிய யோகம். அடுத்து உங்களுக்கு புதன். அந்த புதன் கம்யூனிகேஷன், ஐடி துறை, இதில் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்துவார். சகோதரர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக அடுத்து அவர்களால் ஏதாவது இப்போ சொத்து பிரச்சனைகளோ ஏதாவது ஒரு பிரச்சனை, டாக்குமெண்ட்டு இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அது பிரச்சனைகள்லாம் தீரும். கடகராசிக்கு டாக்குமெண்ட் ரெக்கார்ட் பிரச்சனைகள் தீரும். அடுத்து சுக்கிரன் யாரு? 4, 11ஆம் அதிபதி. அப்ப 4ஆம் இடம் வீடு, வாசல், சொத்து, சுகம், வாகன யோகம், பயணங்கள், சரிங்களா? இது சம்பந்தப்பட்ட ஒரு மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த கர்மாவை சொல்லக்கூடியவர். அவரும் ஒரு 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருந்தா சுக்கிரன் மட்டும் 8ஆம் இடத்துல இருந்தா சாதாரண யோகம் கிடையாது. உழைக்காம கை நிறைய பணம் கொட்டக்கூடிய யோகம். 8ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது கடின உழைப்பே தேவையில்லை, காசு பணம் கொட்டும். அடுத்து சனி பகவான். இந்த சனி பகவான் கடகராசிக்கு அவர் என்ன பண்ற 6/3, அதாவது இந்த 6/3/2026 அன்று அவர் எங்க போறார்? பாக்கியஸ்தானத்துக்கு பயிற்சி அடைகிறார். அப்ப அதுவும் மிகப்பெரிய பதவி யோகம், அரசியல்ல மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். அப்ப மீதி இருக்கிற கிரகம் யாரு? சனி பகவான் இங்க இருக்கும் போதும் உங்களுக்கு 7ஆம் அதிபதியாகி 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடாது. அதாவது கூட்டின் மூலம் ஒரு நல்ல ஒரு வியாபாரத்தை, ஒரு தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய இடம். 7ஆம் அதிபதி தனஸ்தானத்துக்கு தனஸ்தானம் பெறுவது அது நல்ல யோகம்தான். சரி, அதாவது அதே நேரத்தில் அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் யோகாதிபதி, அதிர்ஷ்டக்காரகன். பூமியால், பதவியால், அரசாங்கத்தால், அரசியலால் மிகப்பெரிய வெற்றி. பூமி யோகம், பதவி யோகம், அரசியல் யோகம், அரசாங்க யோகம் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகத்தையும் தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு இடம். அடுத்து அதை ராகு, பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடியது. மிகப்பெரிய பிரம்மாண்டம், கடகராசின மிகப்பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறதுனால தான் பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தும், ஆச்சரியப்பட வைக்கும். தன் செயலால் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு யோகம். 8ஆம் இடமும் ஆச்சரியமான வருமானம், ஆச்சரியமான தொழில் யோகம், ஆச்சரியமான பதவி யோகம், ஆச்சரியமான செயல்பாடு. இதுதாங்க இந்த மார்ச் மாதம் கடகராசி இருக்கக்கூடிய ஆச்சரியமான பிரம்மாண்டமான யோகங்கள், இந்த 5 கிரகத்தினுடைய யோகங்கள். அதே நேரம் இது பொது பலன்கள், உங்க தனிப்பட்ட கர்மாவை சொல்லக்கூடியது. அதனால அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி.